கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் தமக்கு தொடர்பிருப்பதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசியலில் நேரடியாக தங்களை எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் இதுபோன்ற போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது, துளியும் உண்மையில்லை. இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீதும் மற்றும் இவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நேற்றைய தினமே சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள். கட்சி நிர்வாகிகளிடம் ஆவணங்களை பெற்று வைத்துள்ளதாக கூறியுள்ளதில் துளியும் உண்மை இல்லை. அவருக்கு களங்கம் கற்பிக்க முயல்பவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போலியான புகாருக்கு பின்னால் யார் உள்ளார்களோ அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். இந்த விசாரணையில் தான் யாரெல்லாம் இதுக்கு பின்பலமாக இருந்திருக்கிறாங்க, உண்மைக்கு பாரான செய்தி எதற்காக சொல்றாங்க என்பதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, நேரடியாக அரசியலே எங்கள் எதிர்கொள்ள முடியாத திராணியற்ற முதுகெலும் இல்லாத இவர்கள் தான் இப்படிப்பட்ட கோழைத்தனமான குறுக்கு வழியை கையாளுறாங்க. குறுக்கு வழியில் ஆட்சியை கலைக்க சிலர் முயற்சிப்பதாகவும் ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். 22 முறை நீதிமன்றத்தில் ஆஜரான போது சொல்லாத தகவல்களை சிறையில் உள்ளவர்கள் தற்போது சொல்ல காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் வழக்கை நீர்த்துப்போக செய்ய முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். 22 முறை நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராயிருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் ஏன் சொல்லல? கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வர இருக்குது, விசாரணை தொடர் இருக்குது. அப்பொழுது இந்த கேஸை நீத்து போகிற மாதிரி செய்கிறாங்களா, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில பேர் இந்த இயக்கத்தை மீதும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதுக்கு ஏதாவது களங்கம் கற்பிக்கின்ற விதமாக செயல்படுகிறார்களா, பின்பலமாக இருக்கின்றா என்பதையெல்லாம் விசாரணையில்தான் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன்.